அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவினாலும் தொண்டை வலியினாலும் பாதிக்கப்பட்ட எனக்கு இந்த முறை இந்த பதிவேற்றம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. இருந்தாலும் சரி, ஒரு சில செய்திகளை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் துணிகின்றேன். இது தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 25 வரையிலான இறைவார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்ற இயேசு சற்று வித்தியாசமானவர். இதுவரைக்கும் பார்த்த சாந்தமுள்ள, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அன்பு செய்கின்ற ஒரு முகத்தை நாம் இன்றைய வாசகத்திலே இயேசுவிடம் பார்க்கவில்லை. இயேசுவின் கோப முகத்தை நாம் இன்று பார்க்கின்றோம். அங்கு வணிகம் செய்து கொண்டிருந்த எல்லோரையும் அடித்து விரட்டுகின்ற அந்த காட்சி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இயேசுவை நாம் எப்பொழுதுமே சற்று வேறுபட்ட மனிதராகவே நாம் நற்செய்தி நூல்களில் பார்க்கின்றோம். யூத சமயமும் யூத சமுதாயமும் கற்பித்த பலவற்றை அவர் கேள்வி கேட்கின்றார், எதிர்த்து நிற்கின்றார். யூத சமயத்திலே விபச்சாரம் என்பது மிகப்பெரிய குற்றம், கொலை தண்டனைக்கு ஏதுவான குற்றம். அப்படிப்பட்ட குற்றம் செய்த ஒருவரை கூட அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். யூத சமுதாயத்திலே அடக்கியாண்ட ரோமையர்களுக்கு துணை போன எல்லோரையும் துரோகிகளாக பார்த்து, சக்கேயு போன்றவர்களெல்லாம் இன துரோகிகளாக பார்த்த அந்த சூழலில் சக்கேயுவை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் வீட்டிலே தங்குகின்றார், உணவு அருந்துகின்றார். இப்படியாக சமூகத்திற்கும் சமயத்திற்கும் எதிராக நின்ற பல்வேறு மக்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு இன்று இந்த ஆலயத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வெகுண்டு எழுகின்றார், கோபப்படுகின்றார், சாட்டை பின்னி அடிக்கின்றார். அப்படி என்றால் அது திட்டமிட்ட ஒரு செயல். இயேசுவின் இந்த கோபத்திற்கு காரணம், இவர்கள் கடவுள் வாழும் ஆலயத்தை மாசுபடுத்தி விட்டார்கள், அதை சந்தை கூடமாக மாற்றிவிட்டார்கள் என்பதால் தான் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. நற்செய்தியிலும் அதற்கு இடம் இருக்கின்றது இப்படி பார்ப்பதற்கு. ஆனால் அதைவிட அதிகமாக இயேசு இந்த ஆலயம் கற்களால் கட்டப்பட்ட, கவின் மிகுந்த பொருத்தனை கற்களால் அழகுபடுத்தப்பட்ட இந்த ஆலயத்தில் கடவுள் வாழ்வதாக இயேசு நினைத்தார் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஏனென்றால் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் என்று அவர் சொல்லும்போது அந்த ஆலயத்தை பற்றி, இவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த கட்டப்பட்ட ஆலயத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை அவர் சொல்லுகிறார். எனவே ஆலயம் என்பது இயேசுவுக்கு உடல், முதலில் தனது உடல். இதைத்தான் நற்செய்தியாளர்களும் பின்னர் பவுல், பேதுரு போன்றவர்களும் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒன்று, நீங்கள் கடவுளின் ஆலயம், நாம் கடவுளின் ஆலயம். இந்த உடல் கடவுளின் ஆலயம் என்பதுதான் முக்கியமானது. எனவே இந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், அசுத்தப்படுத்தி விட்டார்கள், மாசுபடுத்தி விட்டார்கள் என்பதால் அல்ல இயேசுவுக்கு கோபம் வந்தது. அப்படி என்றால் எதற்காக அந்த கோபம்? இயேசுவின் போதனைகளையும் இயேசுவின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் பார்வையிலே பாவம் என்பது என்ன, பாவிகள் என்பவர்கள் யார் என்ற அந்த கேள்விகளுக்கு பதில் காண நாம் முயல வேண்டும். பொதுவாக பாவிகள் என்று சொல்லப்படுபவர்கள், பாவம் எனப்படுவது எல்லாம் தனி மனிதர்கள் செய்கின்ற தவறான செயல்களை முன்னிலைப்படுத்தி பொருள் கொள்ளப்படுகின்றன. நான் கடவுளுக்கு பிரியமானவனாக இல்லை, நான் நேர்மைத்தனத்தோடு நடந்து கொள்ளவில்லை,
நான் பொய் சொல்லுகின்றேன், நான் என்னுடைய சமயச் சடங்குகளை சரிவர நிறைவேற்றவில்லை. இப்படியாக ஒரு தனி மனித ஒழுக்கத்தை மையப்படுத்தி அந்த தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தவறுகின்ற மனிதர்கள் பாவிகள் என்ற ஒரு கருத்தாக்கம் எல்லா சமயங்களிலும் இருக்கின்றது. இதைத்தான் கிறிஸ்தவ சமயத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் பாவம் என்பது சமூகம் சார்ந்தது. பாவம் சமூகத்தில் விளைகின்றது. சமூக பாவங்கள் என்று பல இருக்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று ஆலயத்தில் என்ன நடக்கின்றது? தவறு செய்த எத்தனையோ மனிதர்களை ஏற்றுக்கொண்ட இயேசு ஏன் இங்கே ஆலயத்தை வியாபார கூடமாக்கிய அந்த தவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இங்கு மாசுபட்டது ஆலயம் என்பது அல்ல. இங்கே ஒரு அதிகார வர்க்கம் ஆண்டவனை பயன்படுத்தி, கடவுளை பயன்படுத்தி, கடவுள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பயன்படுத்தி தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு ஆட்சி அமைப்பின் மையமாக அந்த ஆலயம் இருக்கின்றது. இங்கு மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கின்றது. வரி வசூலிக்கப்படுகின்றது. அந்நிய செலாவணி, நிதி பரிவர்த்தனைகள், பணமாற்றங்கள் நடக்கின்றன. இப்படியாக ஏறத்தாழ ஒரு குட்டி ராஜாங்கம் ஒரு ஆலயத்தின் பெயரில் இயங்குகின்றது. ஆண்டவனின் பெயரில் இயங்குகின்றது. கடவுளின் பெயரில் இயங்குகின்றது. எனவே ஆலயம் என்பது இப்பொழுது ஒரு வழிபாட்டு தலமாகவோ அல்லது ஒரு தொழுகை கூடமாகவோ இல்லை. இது ஒரு ஆட்சி மையம். உண்மையிலே சொல்லப்போனால் எருசலேம் ஆலயம் ஒரு சாதாரண நாம் பார்க்கின்ற ஒரு ஆலயம் போல அல்ல. அது ஒரு சொல்லப்போனால் ஒரு மினி வேட்டிகன் சிட்டி போல. வத்திக்கான் நகர் இருக்கின்றது அல்லவா, அது ஒரு நாடு, அங்கு ஆட்சி நடக்கின்றது. அதுபோல ஒரு பெரிய பரப்பளவில் பல்வேறு கட்டடங்கள், பல்வேறு முற்றங்கள், பல்வேறு வகையான மனிதர்களை பிரித்து வகுத்து அவர்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ஆட்சி மையமாகத்தான் இருந்தது. ஏரோது என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு கைப்பாவை. ஏனென்றால் அவருக்கு மேலே ரோமானியர்கள் ஆளுநர்கள் மூலமாக இயேசுவின் காலத்தில் பிலாத்து ஆளுநன், இப்படியாக பல்வேறு நிலைகளில் ஆட்சி மையங்கள் இருந்தாலும் யூத மக்களை பொறுத்தவரையில் அந்த யூத சமுதாயத்தை கட்டி காத்ததும் அடக்கி ஆண்டதும் ஆட்சி புரிந்ததும் இந்த தலைமைச் சங்கம். இந்த ஆலயத்தை மையமாக நடைபெற்ற அந்த ஆட்சி அமைப்பு தான் மக்களின் வாழ்வையும் சாவையும் நிர்ணயித்தது. எனவே ஆலயத்தை மையமாக கொண்டு இங்கே ஒரு அடக்குமுறை ஆட்சி நடக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுதுதான் இயேசுவுக்கு கோபம் வருகின்றது. இந்த பாவம் சாதாரண பாவம் அல்ல. இது தனி மனித பாவம் அல்ல. இது சமூக பாவம். அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கின்றார் இயேசு. தனி மனிதர்கள் மீதான இயேசுவின் அன்பு அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதில், மன்னிப்பதில் அமைந்திருந்தது. ஆனால் தவறு செய்வது ஒரு சமூக அமைப்பு என்று வருகின்ற பொழுது அந்த சமூகத்தின் மீது, சமூக அமைப்பின் மீது உள்ள அவருடைய அன்பு எதிர்ப்பில் வெளிப்படுகின்றது. முதலில் தனி மனிதனுக்கு அஃபர்மேஷன், சமூகத்திற்கு கான்ஃபரன்டேஷன். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இன்று சமூக அளவில் நடக்கின்ற தீமைகளும் பாவங்களும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுகின்றோம். ஆனால் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள கூடாது, எதிர்க்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. சமூக பாவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது தனி மனிதன் என்றில்லாமல் எல்லோரையும் பீடித்திருக்கின்ற ஒரு பெரிய வியாதி, நோய். நம்முடைய இருக்கின்ற சாதியத்தை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய நாடி நரம்புகளில் ஊடுருவி இருக்கின்ற அந்த சாதியம், சாதிய பேய், சாதிய மேலாதிக்க எண்ணங்கள், அதனால் நடக்கின்ற எத்தனையோ அட்டூழியங்கள் எல்லாமே சமூக பாவங்கள். நம்மிடையே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற
லஞ்ச லாவண்ய அமைப்பு முறை. கையூட்டு இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதையே நிரந்தரப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல், இது ஒரு பாவச்சூழல், சமூக பாவச்சூழல். இதை நாம் எதிர்க்க வேண்டும். இப்படியாக எதிர்க்கப்பட வேண்டிய எத்தனையோ சமூக பாவங்கள் மத்தியில் நான் இன்று குறிப்பாக மீண்டும் நம்முடைய வாசகத்தின் அடிப்படையிலே ஆலயத்தை மையமாக கொண்டு ஏமாற்றி திரிகின்ற ஒரு கும்பல் இருக்கின்றது அல்லவா, அந்த கும்பலை நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டத்தான் நான் இன்று விளைகின்றேன். சமூக பாவங்களின் வரலாற்று வடிவங்கள் தான் நாசிசமும் பாசிசமும். நாசிசம் என்ற அந்த ஜெர்மானிய சித்தாந்தம், ஹிட்லரின் சித்தாந்தம், மக்கள் தங்கள் தேசத்தின் மீது கொண்ட அந்த அதிமிக பற்றை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. தேசப்பற்று. இந்த தேசப்பற்று என்பது கட்டியமைக்கப்பட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்று காட்டி கடைசியில் எத்தனை ஆயிரம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இதைத்தான் இத்தாலியிலும் முசோலினியின் காலத்திலே பாசிஸ்டுகள், பாசிசம் என்ன செய்தது என்று நமக்கு தெரியும். அன்று மட்டும் ஜெர்மானிய மக்கள் ஹிட்லர் தங்களது நாட்டுப்பற்றினை மூலதனமாக்கி மிகப்பெரிய பாவங்கள் செய்கின்றான் என்று அவர்கள் புரிந்திருந்தால், அவனை வீட்டுக்கு போக வைத்திருந்தால், அவனும் வாக்குச்சீட்டு மூலம் ஆட்சிக்கு வந்தவன் தானே. இன்றைக்கு ஜெர்மானியர்கள் வேதனைப்படுகின்றார்கள், வெட்கப்படுகின்றார்கள். தங்களுக்கு இப்படி ஒரு கடந்த காலம் இருந்தது என்பதை நினைத்து வெட்கப்படுகின்றார்கள். அப்படி வெட்கப்படுகின்ற ஒரு காலம் இந்தியாவிலும் வர வேண்டுமா? நாட்டுப்பற்று, தேசப்பற்று என்று கட்டமைக்கப்பட்ட இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே ஒரு போலியான ஒரு அமைப்பினை, அதுவும் ஒரு ஆலயத்தை ஒரு அடையாளமாக கொண்டு அதை சுற்றி புனையப்பட்ட ஒரு அரசியல் இன்று நாம் தொடர்ந்து நடக்க வேண்டுமா என்பதை கேட்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆலய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் இயேசு. இந்த ஆலயத்தை மையமாக வைத்து நீ அரசியல் பண்ண ரோமானியர்கள் உனக்கு எதிராக வருவார்கள், இதை உடைத்தெறிந்து போய்விடுவார்கள், கல்லின் மேல் கல்லில்லாதபடி இந்த ஆலயம் உடைக்கப்படும், இடிபடும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த நிகழ்வு கிபி 70ஆம் ஆண்டில் நடந்தது. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இந்த சமூகத்தை, இந்த இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நமக்கென்று ஒரு சமூக கண்ணோட்டம், சமூக கடமை இல்லையா? சமூக பாவங்களை எதிர்க்க வேண்டியது நமது கிறிஸ்தவ கடமை இல்லையா என்பதை நெஞ்சை தொட்டு நாம் சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமா?